பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திர பகுதியில் இருந்து வந்த ஒரு சமூகத்தினர் இந்த பகுதியில் குடியேறி வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மாடுகளை மேய்த்து வாழ்க்கை நடத்தினர். அந்த குழுவில் தொட்டிய நங்கை என்ற ஒரு பெண் இருந்தாள். ஒரு நாள் வழக்கம்போல் அவள் மாடுகளை மேய்க்கச் சென்றாள். அவள் எடுத்துச் சென்ற கூடை திடீரென மிகவும் கனமாகியது. ஆச்சரியப்பட்ட அவள் கூடையை இறக்கிப் பார்த்தாள். அதற்குள் ஒரு சால கிராமம் போன்ற கல் இருந்தது. அது எப்படி வந்தது என்று புரியாமல் அவள் அந்த கல்லை தூக்கி எறிந்தாள். சில நேரம் கழித்து மீண்டும் கூடை கனமானது. பார்த்தபோது அதே கல் மீண்டும் இருந்தது. இதனால் பயந்த அவள் அருகிலிருந்த குளத்தில் அந்த கல்லை எறிந்து விட்டாள். அதன் பிறகு அசரீரி குரலில், "நான் தான் நரசிம்மர். நான் அஹோபிலத்திலிருந்து வந்துள்ளேன். என்னை ஊர் மக்களின் உதவியுடன் இந்த குளத்தில் இருந்து எடுத்து குளக்கரையில் உள்ள புற்றின் அருகில் பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள்." ஊர் மக்கள் அந்த குளத்திலிருந்து சால கிராமத்தை எடுத்து நரசிம்மர் கூறியபடி குளக்கரையில் இருந்த புற்றின் அருகில் பிரதிஷ்டை செய்தனர். அந்த புற்றின் அருகில் லட்சுமி தேவியும் அரூபமாக இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த இரண்டு தெய்வங்களையும் ஒன்றாக வைத்து வழிபாடு தொடங்கப்பட்டது. அந்த புற்று இன்றும் சிறிய அளவில் இருப்பதாகவும் அதில் பால் ஊற்றினாலும் அது நிரம்பாது என்றும் கூறப்படுகிறது. ருக்வேதம், சத்யோஜாத பிரவரம், ஆஸ்வலாயன சூத்திரம், மனுர்குல தேவாங்க தெய்வ பிராமண சமுதாயத்தைச் சார்ந்த கௌசிக மகரிஷி கோத்திரம் ஏந்தேலாறு வங்குஷ மக்கள் நங்கவள்ளி லட்சுமி நரசிம்மரை தம் குலதெய்வமாக கொண்டு வழிபடுகிறார்கள். இவர்கள் தமக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் குழந்தைகளாக இருந்தால் ஓபூலி என்றும், பெண் குழந்தைகளாக இருந்தால் ஓப்புலக்ஷ்மி என்றும் பெயர் வைக்கிறார்கள். இப்பெயர் காரணங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.